குமரனை எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ மனசை, அந்த அளவுக்கு இந்த கங்கா நோகடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்களோட லைஃப்பை பார்த்து பார்த்தே விஜய் கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாக போயிடுறாங்க. மாசமாக இருக்கிற நீ உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், பெருசாக கேட்டுட்டா மட்டும் வாங்கியா கொடுத்துட போகிறீங்கன்ற மாதிரி அங்கேயுமே நோகடிச்சிட்றாங்க. பரவாயில்ல, நீ கேளு, நான் அதை என்னால் முடிஞ்சா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். எனக்கு ஒட்டியானம் போடணும் தங்கத்தில், அது எவ்வளவோ வரும், அதனால் அதெல்லாம் நம்மளாலாம் நினச்சி கூட பார்க்க முடியாதது. அவன் நினச்சா அவளுக்கு எல்லாமே கொட்டும் குமியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதையுமே பொருட்படுத்தாமல், நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னால் முடிஞ்சால் நான் இதை செஞ்சு பார்க்குறேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, இப்போ கூட பார்க்குறேன்னு தான் சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலை, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. ஆனால் குமரன் மனசுக்குள்ளே அவ்வளோ இது புதஞ்சி கிடக்குது. குமரன் பெரிய பெரிய ஆர்டரை எடுத்து நல்லா தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஒட்டியானத்தை எப்படியாவது நம்ம கங்காவுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஹெவி ஒர்க்லாம் நைட்டு ஃபுல் ஹெவியாக பண்ணிகிட்ருக்காரு. உடனே அங்கே வந்துடுறாங்க நிவினும் விஜயும் கேட்குறாங்க, இன்னும் குமரன் வரலையா அப்படின்ட்டு. இல்லை, அவன் ஏதோ பெரிய ஆர்டரான், அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காவேரி உடனே என்னாச்சுன்னு தெரியல, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. குமரனும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். விஜயும் நிவினும் கடைக்கு போய் பார்க்குறாங்க. என்ன குமரன் இன்னும் வேலை முடியலையான்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு பெரிய ஆர்டரு, நான் பண்ணியே ஆகணும், இதை முடிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. சரி கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா நாங்கள் 2 பேரும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவினும் குமரனுமே வெட்டுறது தைக்கிறது அந்த மாதிரி சில ஹெல்ப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பண்ணி ஓகே ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒட்டியானத்தை சூப்பராக வாங்கிட்டு கட்டிடுறாரு குமரன். அங்கே என்ன நடந்துருச்சுன்னா, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அங்கே அந்த ஒட்டியானத்தை கட்டும்போது உள்ளவங்களாம் கேட்குறாங்க, ஒட்டியானம் எவ்வளோப்பா, நல்லா சூப்பராக இருக்கே, குமரன் வாங்கி போட்டதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஆனால் குமரன் அங்கே பார்த்திங்கன்னா மனசாட்சியப்படி எனக்கு விஜய் தான் பாதி கேஷ் கொடுத்தாரு, அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லவும் கங்காவுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட தானே கேட்டேன், இந்த வளகாப்புலேயும் எனக்கு எந்த இதுவுமே கிடையாதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு செம்மையாக கத்துறாங்க. கங்கா கத்தாத, என்ன முழு காசை நான் போட்டுட்டேன், கொஞ்சம் பத்தாததுக்கு தான் நான் விஜய்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டேன், அதை திருப்பி கொடுத்துருவேன் கங்கான்னு சொல்லவும், அதை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு அவங்களோட இது வேணான்னு தானே இப்போ வச்சுருக்கேன், இந்த வளகாப்பையே இப்போ வச்சுருக்கேன், இப்போ நடத்த சொன்னேன், இப்போ எப்படின்னு பார்த்து நீங்கள் அவர்கிட்டே போய் காசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ஏம்மா ஏன் கோவப்படுறீங்க, அவர் என்கிட்ட கொடுத்துருவாரு, நீங்கள் எதுக்கும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட பேசல, நீங்கள் கொஞ்சம் வாய் மூடுங்கன்னு இருக்கிற வெள்ளை வன்பத்தையும் விஜய் மேலே கொட்டவும்